சிஐடியில் நாமலுக்கு 4 மணி நேர விசாரணை. கொலை செய்த கையோடு நகை கடைக்குள் புகுந்துள்ள செவ்வந்தி. நடைமுறையாக உள்ள புதிய வரி நிலைப்பாட்டை அறிவித்த அனுர அரசாங்கம். யாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்திற்கு எதிராக வெடிக்க உள்ள போராட்டம். குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு மகிழ்ச்சி தகவல். கனேமுள்ள சஞ்சீவவின் கொள்ளைக்கு பழிவாங்க துடிக்கும் தரப்பு, துபாயிலிருந்து வந்த மிரட்டல். வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள காற்று சுழற்சி, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு புதிய விமானங்களை மாற்றும் போது நடந்ததாக கூறப்படும் நிதி பரிவர்த்தனை தொடர்பான வாக்குமூலம் பதிவு வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நாமலை முன்னிலையாக வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. பொது நிறுவன மேம்பாட்டு அமைச்சகத்தின் முன்னாள் செயலாளர் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து குற்றப்புலனாய்வு துறையின் நிதி மற்றும் வணிக குற்றப்புலனாய்வு பிரிவின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு இந்த விடயத்தை விசாரித்தது. இந்த விவகாரம் தொடர்பாக 4 மணி நேரத்திற்கு மேலாக வாக்குமூலம் அளித்த பின்னர் அவர் சிஐடி வளாகத்தை விட்டு வெளியேறியுள்ளார். இதற்கிடையில் ஜேவிபி உறுப்பினர்களின் சில அறிக்கைகள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை படுகொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாக வெளிப்படுத்துவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கனேமுள்ள சஞ்சீவ கொலையில் மூளையாக செயற்பட்டவராக அடையாளம் காணப்பட்டுள்ள இஷாரா செவ்வந்தியின் சகோதரரின் வங்கி கணக்கில் கொலையை திட்டமிட்ட கெசல்பத்தர பத்மி என்ற நபர் 1 லட்சம் ரூபாவை வரவு வைத்துள்ளதாக தெரியவந்துள்ளது. கடந்த 19ஆம் தேதி கனேமுள்ள சஞ்சீவ கொலை இடம்பெற்றதன் பின்னர் இந்த பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை கொலைக்கு பிறகு சந்தேக நபர் செவ்வந்தி களுத்துறை நகரில் உள்ள ஒரு நகை கடையிலிருந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை வாங்கியிருப்பது தெரிய வந்துள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இவ்வாறானதொரு பின்னணியில் இந்த கொலை வழக்கில் தேடப்படும் பிரதான சந்தேக நபர் செவ்வந்தியின் கைது செய்யப்பட்ட தாய் மற்றும் சகோதரரை எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் தற்பொழுது கனேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய 11 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்திற்கு எதிராக நாளை முதல் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ளவுள்ளனர். இது தொடர்பில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த அறிக்கையில் நோயாளிகளது பாதுகாப்பை உறுதி செய்ய தவறியமை மற்றும் யாழ் போதனா வைத்தியசாலையினது நிர்வாகத்தினை தக்க வைப்பதற்காக மருத்துவமனை ஊழியர்களிடையே தொடர்ந்தும் சர்ச்சைகளை உருவாக்கும் முயற்சிகளை தொடர்ச்சியாக மருத்துவமனை பணிப்பாளர் மேற்கொண்டு வருவதை எதிர்த்து தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட நாம் தீர்மானித்துள்ளோம். நாங்கள் தொடர்ச்சியாக யாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்தோடு 2 மாதங்களாக கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வந்த நிலையிலும் நோயாளர்களின் பாதுகாப்பை யாழ் போதனா வைத்தியசாலையினது நிர்வாகம் உறுதி செய்ய தவறியமையால் தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம் என்பதை மனவருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். வறுமையை ஒழிப்பதற்காக ஒருங்கிணைந்த வேலை திட்டமாக பிரஜா சக்தி வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கிராம அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்து ஜெயதிச இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்பொழுது இலங்கையின் ஒட்டுமொத்த சனத்தொகையில் 6 பேரில் ஒருவர் பல்பரிமாண வறுமைக்குட்பட்டு இருப்பதுடன் குறித்த சனத்தொகையில் 95.3% கிராமிய மற்றும் பெருந்தோட்டங்களில் வாழ்கின்றனர். இலங்கையில் இதுவரை நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்துள்ள வறுமை ஒழிப்பு வேலை திட்டங்களின் இறுதி பெறுபேறுகள் பற்றி எந்தொரு தரப்பினரும் திருப்தியடையவில்லை என்பதை கருத்துக்கள் மூலம் காணக்கூடியதாக உள்ளது. கடந்த பல தசாப்தங்களாக வறுமை ஒழிப்பு வேலை திட்டங்கள் மூலம் நிவாரணங்கள் வழங்கப்பட்டுள்ள பயனாளிகளின் எண்ணிக்கையும் அதற்காக செலவிடப்பட்ட நிதியும் படிப்படியாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
கனேமுள்ள சஞ்சீவவின் கொலைக்கு பழிவாங்கும் விதமாக ஹெகல்பத்தர பத்மேவின் மனைவியின் பெற்றோரை கொல்ல முன்னெடுக்கப்பட்ட முயற்சி பென்னல போலீசாரால் முறியடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கொலை முயற்சியுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 2 இளைஞர்களும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த வாரம் புதுக்கடை நீதிமன்றில் இடம்பெற்ற கனேமுள்ள சஞ்சீவ மீதான துப்பாக்கி சூடு சம்பவத்தின் பின்னணியில் கெகல்பத்தர பத்மே இருப்பதாக தெரியவந்துள்ளது. அதனால் அந்த கொலைக்கு பழிவாங்கும் நோக்கில் கெகல்பத்தர பத்மேவின் பிரிவுடன் தொடர்புடைய எந்தொரு தரப்பினரையும் கொலை செய்யப் போவதாக கனேமுள்ள சஞ்சீவவின் பிரிவு மிரட்டியுள்ளதாக பாதுகாப்பு பிரிவிற்கு தகவல் கிடைத்துள்ளது. இந்த நிலையில் பென்னலவில் உள்ள கெகல்பத்தர பத்மேவின் மனைவியின் வீட்டை காணொலி எடுத்துக் கொண்டிருந்த 2 இளைஞர்களை பென்னல போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த வீட்டில் வசிக்கும் குடியிருப்பாளர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்றபோது கைது செய்யப்பட்ட 2 இளைஞர்களும் அங்கிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அந்த நேரத்தில் கெகல்பத்தர பத்மேவின் மனைவியின் தாய், தந்தை மற்றும் தம்பி ஆகியோர் வீட்டில் இருந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாக்கிய காற்று சுழற்சி தற்பொழுது இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் 792 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது மேலும் மேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் தற்பொழுது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைக்கும் மழை எதிர்வரும் 3ஆம் திகதி வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளை முதல் மழை சற்று தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படும் அதேவேளை உருவாகியுள்ள காற்று சுழற்சி காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காற்று வேகமாக, குறிப்பாக மணிக்கு 30 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கரையோர பகுதிகளில் காற்று மணிக்கு 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இன்று முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதால் கடற்தொழிலாளர்களை கடலுக்கு செல்வதில் அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய சூழ்நிலையில் சேவைகள் ஏற்றுமதி வரியை நடைமுறைப்படுத்துவதை தவிர அரசாங்கத்திற்கு வேறு வழி இல்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்து ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவித்த பின்னர் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஏற்றுமதி வரி செயல்படுத்தப்படாவிட்டால் மக்கள் இன்னும் கடுமையான வரியை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் அரசாங்க வருவாயை அதிகரிக்க பொதுமக்களுக்கு மேலும் சுமை இல்லாமல் வரையறுக்கப்பட்ட வரிமுறையை செயல்படுத்த வேண்டும் என்றும் இந்த விடயத்தில் நிதியமைச்சகத்தால் ஏதேனும் நிவாரணம் வழங்க முடியுமா என்று தாங்கள் ஆராய்வதாகவும் அமைச்சர் நலிந்த தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அரசாங்கத்தின் 2025 வரவு செலவு திட்டம் இலங்கையில் உள்ள வெளித்தரப்பினருக்கு சேவைகளை வழங்கி அந்நிய செலாவணியை மீண்டும் கொண்டுவரும் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு 15% சேவைகள் ஏற்றுமதி வரியை 2025 ஏப்ரல் 1 முதல் நடைமுறைப்படுத்த உள்ளதாகவும் கூறப்படுகின்றது.